மக்களை மீள போய் குடியேந்திருக்கிற இடங்கள் விடுபட்டு அந்த மக்கள் மீள குடியேறி இருக்கிற அந்த மீள குடியேறின மக்கள் தொழில் செய்யறதுக்கு அந்த வான் இல்லை. கடத்தொழில் செய்யறேன்னு சொன்னால் அவை படகுகள் போய் வர்றதுக்கு ஒரு பாதை ஒன்று அமைக்கத்தான் வேணும். அவ கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திட்ட போய் பாதை அமைக்கிறதுக்கு தங்களுக்கு அனுமதி சார கொண்டு கேட்டால் அது அனுமதி கேட்கிறா லட்சக்கணக்கில் காசு வேணும், காசு தந்தா தான் உங்களுக்கு அனுமதி தரலாம் என்று இப்படி நேற்றைக்கு ஒரு பலாளியில இருந்து ஒரு தம்பி என்னோட காய்ச்சார் அன்னை இப்படி காசு கேட்கிறாங்கன்னு. நாங்கள் வான்கின்றதுக்கு பாதை அமைக்கிறதுக்கு வான்கின்றதுக்கு அவை அனுமதி அனுமதி தர வேண்டியானே பிறகு காசு கேட்பான் என்று நான் இல்லைன்னா இன்றைக்கு காசு கேட்குறாங்களே இன்றைக்கு போய் கதைக்க போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு போகிறாங்க. அப்போ அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரு மீள குடிய வந்த மக்கள் தொழில் செய்யறதுக்கு பாதை அமைக்கிறேன்னு சொன்னால் அவைக்கு பாதை அனுமதி வழங்குறேன்னா அவைக்கு காசு கொடுக்கணுமா லட்சக்கணக்கில். இதான உங்களுடைய அரசாங்கம், இதான மாற்று திட்டம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு எவ்வளவு இடத்துக்கு போய் எங்களுடைய அரசாங்கம் நிற்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முன்மையின்படி பல காலக்கெடுத்து அவங்க கஷ்டப்பட்டு வெயிலையும் துன்பத்திலையும் தகரத்து கொண்டு வைக்க அதுக்கே வந்து செத்து போட்டு இன்றைக்கு இடம் விட்டு போய் மீள குடியேறி அங்கே தொழில் செய்யலாமல் இருக்கிறாங்க. ஒரு படகுகள் போய் வாரதுக்கு பாதி அமைக்க முடியல. அப்போ பாதி அமைக்க போகணும், அனுமதி கொடுக்கணும்னா அதுக்கு காசு கொடுக்கணுமா? இவ்வளோ காலம் நாங்கள் அறிக்கை இல்லை. அப்போ இன்றைக்கு கடற்கரையில் வில்லேஜ் கோட்டல் கொட்டல் கட்டி கடற்கரை காணியை பிடிச்ச கொட்டல் கட்டி இன்றைக்கு என்ன செய்கிறீங்க? அது இல்லை என்ன செய்கிறீங்க? இன்றைக்கு வழக்கு போட்டு வழக்கு அவனுக்கு தீர்ந்துருக்கு. அப்ப கடற்கரையில இனிமேல் எல்லாரும் வீடுகளை கட்டி போட்டு அரசாங்க காணியில கடற்கரையில வீடுகளை கட்டி போட்டு நாங்கள் தெரியாமல் கட்டி போட்டோம் ஐயா எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா சரி, அது அவனுக்கு ஏன் சொந்தம்? இதுதானே உங்களோட நடைமுறைகள். யோசிச்சு பாருங்க எங்களோட நடைமுறைகளை. அப்ப இன்றைக்கு அரசாங்கம் என்ன மாற்ற திட்டத்தை கொண்டு வந்தது? எந்த விதமான மாற்றமும் இல்லை, மாற்று திட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யறது? இல்லை எங்கட மக்கள் இனிமேல் இந்த மக்களுக்கு எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. இதை திரும்பியும் எல்லா தொழிலும் செய்கிறாங்க. லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்க, சுருக்கு வரி அடிக்கிறாங்க, சோளம் தங்கமாட்டி அடிக்குது, டைனமிட் அடிக்கிறான், டைனமிட்டி அடிச்சு மீனை பிடிக்கிறான், குளம் தள்ளுறவன் குளையை தள்ளுறான், தங்குசி வேலை படுக்கிறவன் தங்குசி வேலையை படுத்து மீனை பிடிக்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் பூச்சாட்டி காட்டி ஒரு 14 தொழில் கடையாண்டு சொல்லி பூச்சாட்டியை காட்டிட்டு போட்டிங் டோலர் உள்பட 14 தொழில் கடையாண்டு. இதுதான் ஐயா நீர்வளத்துறை இந்த நடைமுறை. அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் மக்களுக்கு போறது, ஆரிட்ட போறது? இதை இனிமேல் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இதுகளை கருத்தில் கொண்டு உடனடியாக சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் இனிமேல் ஜனாதிபதியை தான் கேட்கலாம், வேறு யாரையும் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் எல்லாம் லஞ்சம் பட்டி பயிர்களாக கிடக்கு. அப்ப நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்து நீங்கள் உண்மையா 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை உடனடியாக இறுக்கமான முறையில் நடைமுறைப்படுத்துவோம். நடைமுறைப்படுத்த தவறு நீங்கள் சொன்னால் எங்கட மக்கள் இனிமேல் மீன் சாப்பிட மாட்டேன், அட்டையும் எங்கே போய் கிடக்க ஒதுங்குற அதுகள் இதில் தான் மக்கள் இனிமேல் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டம் கொண்டு வேணும். ஏன்னு சொன்னால் இப்போ கடல் நீர் எரியெல்லாம் அட்டை பண்ணியை விதைச்சிருக்கிறீர்கள், திருப்பியும் அட்டை பண்ணியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறு தொழிலாளி தான் இந்த இடத்துல அட்டை பண்ணை வைக்கலாத மாட்டின உடனே அவனை கூட்டிக் கொண்டே அறையங்க வச்சு வெறுட்டுறீர்கள். நீ இடம் கொடுக்கத்தான் போது நீ அதோ இதோடு சொல்லி அவனை பெருட்டுறீர்கள். இப்படி பெருட்டி அட்டை பண்ணிகளை கொடுக்குறீர்கள். இப்படி கேவலமான வேலைகளை செய்கிறீர்கள். நாரா நிறுவனம் ஆய்வு செய்யல, நெக்டார் நிறுவனம் ஆய்வு செய்யல, எல்லாரும் இப்படியே போறீர்கள் சொன்னால் எங்கட கடல் என்ன நிலைமையாக கடல் எங்க போய் நிற்க போகுது? இதுதான் எங்கட பிரச்சனை. இந்த கடலை விட்டம் என்று சொன்னால் உண்மையிலே இலங்கையை சுத்தவர கடலாலே எவ்வளவு வருமானம் இருக்கு. இந்த அந்நிய செல்லவான் எவ்வளவு பெற்றுக் கொடுத்த கடல் இது. இன்றைக்கு நீங்கள் கடலை வாரவி எல்லாம் நீங்கள் அழிஞ்சு கொண்டான் இருக்கிறீர்கள். அழிவு தொழிலுக்கு நீங்கள் முன்னுரிமை வழங்கி அழிஞ்சு கொண்டான் இருக்கிறீர்கள். தயவு செய்து இனிமே தென்னும் ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் ஜனாதிபதியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க உங்களை கேட்டுக்கொள்வேன். இந்திய மீனவர்களை சட்டவிரோதமாக கைது செய்வதாக தெரிவித்து இன்றைய தினம் இந்தியாவில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்தியாவில் அது தொடர்பில் நீங்கள் என்ன? இல்ல இந்தியா என்கிற உறவுகள் நெடுகாமிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சட்டவிரோதமாக கைது செய்கிறேன், சட்டவிரோதமாக கைது செய்கிறேன். அவைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு அறிவித்தல் விட்டனான். நீங்கள் சரி உங்கள் இந்த இழுவமடி விசப்படைகளை இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை உங்களுடைய எல்லைகளை சட்டவிரோதமாக கைது செய்யப்படுது. உங்களது கடற்படை எங்க? உங்களோட கடற்படைக்கு என்ன வேலை? சரி நீங்கள் முதலமைச்சரோட கதைக்கலாம், இல்லாட்டி உங்களது மீன்வாரியல் துறை அமைச்சரோட கதைக்கலாம். அவையோட கதைச்சு உங்களது கடற்படையை ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த பருத்தித்துறை தொங்கல் இந்த வரையும் கோடியாக்கார தொங்கல் வரையும் ஒரு 3 படகு விட்டா காணும். உங்களது கடற்படை இந்தியா அந்த கடற்படை 3 விட்டா காணும். உங்களது
இழுவமடி விசப்படகுகள் எங்க போகுது, எந்த எல்லைக்கு போகுது, அல்லது இந்தியா இலங்கை இந்த கடற்படை வந்து உங்களை வந்து எங்க கைது செய்யுது சொல்லி தெரியும். ஏற்கனவே நாங்கள் விட்டுருக்கேன் தானே அறிக்கையை. நீங்கள் திருப்பி வந்து சட்டவிரோதமாக அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்றீங்க. உண்மையின்படி ஒரு ராமேஸ்வரம் ஒரு சங்க தலைவற்ற படகு பிடிபட்டிருக்கு. 2 படகு, 1 இல்லை 2 படகு, ஒரு மடிய 2 படகு இருக்கிறது. அதை ரெட்ட மாடன்னு சொல்றது. ஒரு அந்த படகு அந்த என்ன வேகத்தில் ஒரு மடியை இழுக்கிற அவன் டோலரே எவ்வளவு வேகமாக வருதுன்னு சொன்னால், ஒரு மடியை 2 டோலர் இழுக்கிறதுனா என்ன வேகத்தில் அந்த கடல் எவ்வளவு பாடுபடும். 2 அடிக்கு நிலத்தை கிண்டுறியால் ஒவ்வொரு பலகை இந்த டொன் வந்து நான் 10-12 டொன் வரும். ஒவ்வொரு பலகை 2 பலகையும் கீழே விட்டு அது கிளறி கொண்டு போயங்கில்ல 2 அடி ஆழத்துக்கு மேல கிண்டுது சேர்த்த. அப்ப அந்த கடல் என்னத்துக்கு உதாவது? இந்த கடல் என்ன கிடக்கும்? புல்லு பூச்சி ஒன்றுமே இருக்காது. இஞ்சத்த டோலர் வந்து 1 அடிக்கு மேல கிண்டுது, அவன் டோலர் 2 அடிக்கு மேல கிண்டுது. உள்ளூர் டோலர் வந்து சேர்த்த வந்து 1 அடிக்கு மேல கிண்டுது. கிண்டுனாத்தான் எனக்கு வரும் ரால், நண்டு, சங்கு, அட்டை இதுகள் கிண்டாமல் அடிச்சு சொன்னா ஒன்றுமே ஏறாது. அப்ப நீங்கள் கிண்டி அள்ளி கொண்டு போய் இழுத்து அடியை இழுத்து போட்டு உங்களுக்கு தேவையான இழுத்து போட்டு புற எல்லாத்தையும் கூட ஒரு இடத்துல கொட்டி போட்டு போறீங்க. அப்ப கடல் என்ன செய்யுது? இங்க நாங்கள் ஒரு வயல் விதைக்கிறதுக்கு ஒரு தோட்டம் செய்யறோம்னு சொன்னா ஒரு டிராக்டரால நிலத்தை உழுது அதை பண்படுத்தி தான் இங்க பயிர் வைக்கிறாங்க. அதைத்தான் இவங்க கடல்ல வந்து உழுதுறாங்க. ஆனா பயிர் வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அங்க வந்து காளான், புல்லு, பூண்டு, பவளக்கொடி, பவளம் அங்க வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. யார் வைக்கிறது? அப்ப இதைத்தான் இந்த அரசாங்கம் அதுக்குத்தான் ஊக்குவிக்குது. இதைத்தான் எங்கட 2 அரசாங்கமும் ஊக்குவிக்குது. ஆனா இந்தியா மக்கள் திருப்பி நான் இந்தியா மக்களை கேட்டுக்கொள்றது, எங்கட உறவுகளை கேட்டுக்கொள்றது, நீங்கள் உங்களோட கடல் படையை விடுங்கோ, உங்களது ஆக்களுக்கு பாதுகாப்பா, உங்களது விசப்படைகளுக்கு பாதுகாப்பா உங்களோட படைகளை விடுங்கோ, கடற்படை படைகளை அனுப்புங்கோ. ராமேஸ்வரத்தில இருந்து கோடியாக்கரை வரையும் உங்களோட கடற்படை படைகளை அனுப்பினால் அவைக்கு தெரியும் எங்க இருந்து எங்க. அவன் படகு அனுப்பாமலே கோடியாக்கரையில பெரிய சடல் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறீர்கள், 1000 மைல் இழுக்கக்கூடிய சடலை பூட்டி வச்சிருக்கிறீர்கள். விடுதலை புலிகள் எங்க நகர்றாங்கன்னு சொல்லி பார்த்து அறிஞர்கள். ஏன் உங்களோட படகு எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதோ? உங்களுடைய அரசாங்கம் தெரியாதோ? இலங்கை அரசாங்கம் தெரியுது. எல்லா தாண்டி நியாயமான படகு வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு படத்துல போட்டு காட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதோ? உங்களுடைய அரசாங்கம் தெரியாதோ? உங்களுடைய படங்கள் எல்லா தாண்டி எங்க போய் கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுடைய அரசாங்கத்தோட கதைங்கோ. எங்கட கடல் படம் வந்து ஒரு காலம் வந்து கடல் வந்து அத்துமீறி ஒரு காலம் கூட அரெஸ்ட் பண்ண இல்லை. எல்லைக்குள்ள நல்லா எந்த கரையோரங்களை வந்தா அப்புறம் தான் நம்மளை அரெஸ்ட் பண்றாங்க. அரசு வந்து அரெஸ்ட் பண்ண வந்தாலும் சுடுதண்ணியால ஊத்துறீர்கள், பொறுத்தூளை கரைச்சி போட்டு மிளகாத்தூளை கரைச்சி போட்டு ஊத்துறீர்கள், அடிக்கிறீர்கள், கல்லாலே எறிகிறீர்கள். இப்போ கடல் படைக்கு அவங்க தங்கட தற்பாதுகாப்புக்கு வெடி வச்ச உடனே சுட்டு போட்டான், கொண்டுட்டான்னு கத்துறீர்கள். யுத்த காலத்தில் நடந்தது வேற பிரச்சனை. அது வந்து 6 பேர் தெரியாமல் எல்லாரும் படி வச்சது, அது வேற பிரச்சனை. யுத்தம் முடிஞ்ச அப்புறம் நடக்கிற பிரச்சனை சொன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாங்கள் தானே சொல்றோமே, நீங்கள் உங்களோட விசப்படையை நிறுத்தினால் நாங்கள் நாட்டுப்படை கூட கதைச்சு 2 பகுதி வீரர் கதைச்சு பேசி நாங்கள் மனிதா தொழில் செய்யலாம், சகோதர முறையில் தொழில் செய்யலாம், பழைய கால மாதிரி தொழில் செய்யலாம். என்றைக்கும் கூட விசப்படை நீங்கள் நிறுத்தப்படுதோ அன்றைக்கு தான் நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு காலமும் தொழில் செய்யலாம். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தோட கதைச்சு உங்களுடைய கடல் படையை அனுப்புங்கோ, பாதுகாப்புக்கு அனுப்புங்கோ. எல்லையிலேயே அவன் நிற்பின இவ எல்லாம் தாண்டி அங்கால போனா கடற்படை எங்கட கடற்படை பிடிக்குதோ அல்லது உங்களோட எல்லைகளை வந்து எங்கட கடற்படை பிடிக்குதோன்னு சொல்லி உங்களோட படகுக்கு தெரியும். தயவு செய்து இதோட புரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி. என்னென்றால் எங்களது தையிட்டி விகார சம்பந்தமாக இன்றைக்கு கபரணி என்ற இடத்துல இந்து கோயிலை இடித்து அதில் வந்து பஸ்கோட்டு கட்டிக்கினேன், வேறு எதுவெல்லாம் செய்கிறேன். அங்கே இடிச்சு இந்து கோயிலை இடித்து பஸ்கோட்டு கட்டலாம்னு சொன்னால் தையிட்டிலேயே விகாரம் இடிக்கலாது. இன்றைக்கு ஒரு தனியாற்ற காணியை அபகரித்து சர்வாதிகார முறையில் ஆற்றிய அனுமதியும் இல்லாமல் இதில் வந்து இப்போ அரசாங்க அதிபரோ அல்லது பிரதேச செயலங்களோ இதில் வந்து தனியாற்ற காணியில் விகாரி அமைக்கலாம் என்று சொல்லியும் நீங்கள் மறைமுகமான முறையில் இன்றைக்கு விகாரியை அமைச்சிருக்கிறீர்கள். கட்டாயமாக இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டிய விகாரை கட்டாயமாக இடித்து தனி வந்த மக்கள் இந்த காணியை விடுவிக்கணும். நீங்கள் உண்மையின்படி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு விகார தேவையோ, உங்களுக்கு என்னதுக்கு விகாரியே, உங்களுக்கு இராணுவ முகாக்கள் எத்தனை விகாரை இருக்குது, விகாரை இருக்குத்தானே, நீங்கள் அங்கே கும்பிடலாம் தானே. ஏன் நைனாதீவு விகாராதிபதி என்ன சொல்றார், இவர்களுக்கு ஏன் இந்த விகாரை, என்னத்துக்கு இந்த விகாரை? அப்ப அவரை மத பிள்ளை என்று சொல்றேன், அந்த விகாரை இருக்கக்கூடாது. அந்த அந்த நைனாதீவு
குரு சொல்றாரு. உண்மையா இன்றைக்கு நேற்றில் அவர் எவ்வளவோ காலம் பிடிச்சு அந்த நைனாதீவிலே அவர் தான் இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் எப்படி தமிழ் காய்க்கிறோமோ அதே மாதிரி அவர் தமிழ் காய்க்கிறார். அப்ப அவருக்கு புரிஞ்சது மற்றவர்களுக்கு புரியலையோ. இதுல விகாரி என்னத்துக்கு இன்றைக்கு விகாரி என்ற போர்வேலை விகாரியை கட்டி போட்டு இன்னும் ஒரு காலப்போக்கில் ஒரு தலை சுத்தி வரை சிங்கள குடியேற்ற வைப்பியார். உங்களுக்கு திட்டங்கள் இதுகள் போக்குகள் அதுதான். ஆனா அதை பற்றி உண்மையா காணி உரிமையாளர்கள் உண்மையா அவன் கயேந்திரன் சுவாசாக்கள் இன்றைக்கு 3 வருஷம் முடிச்சும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்பதான் மக்கள் போராட்டங்களா மாறுறது. அதையும் வந்து சில விசாமிகள் அதை கொச்சப்படுத்துற மாதிரி போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவன் அது எங்களுக்கு சரியான மனவருத்தம் தான். உண்மையின்படி அங்க இடிக்கலாம், இந்து கோயிலை இடிக்கலாம், இங்க விகாரம் இடிக்கலாம், படிவா இடிக்கலாம். எனக்கு இல்ல அன்றைக்கு உண்மையின்படி இது இந்த நாகுத்தன் அர்ஜுனா அவர்கள் வந்து கயேந்திரமார் பொன்னம்பலம் கயேந்திரன் சுவாசாக்களை கேட்டவர் தான் பாரன் கடப்பாறை கொண்டு வாங்க உங்களால் முடிஞ்சா வாங்க இடிப்போம்னு சொல்லி அதுக்கு நான் அவருக்கு பதிலுக்கு சொல்லியிருந்தான். நீ முன்னுக்கு இடிப்பியா இருந்தா நாங்கள் 10 பேர் வாரோம்னு சொல்லி. ஆனா அர்ஜுனா அதுக்கு பிறகு பதிலும் இல்லை ஆளும் இல்லை. ஆனா பாராளுமன்றத்தில் வந்து கலைச்சிருக்கிறார். அதை நான் வரவேற்று நாங்கள் ஏன்னு சொன்னால் பிள்ளையண்டா பிள்ளைதான், பிள்ளையண்டா நாங்கள் எல்லாரையும் கிழிப்போம். அது ஆறா இருந்தாலும் சரிதான். பிள்ளையண்டா பிள்ளைதான், நல்லது செய்தால் நல்லது சொல்லுவோம். அதுக்காக அவர் பெருசு இவர் பெருசு எங்களுக்கு யாரும் பெருசு இல்லை. நாங்கள் யாரையும் வந்து பார்க்கிறே இல்லை. எங்கட பிரச்சனையை யார் தெளிவெடுத்து கலைச்சு இந்த மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கவே கலைக்கிறானோ அவனுக்கு நாங்கள் உண்மையாக அவனை வரவேற்போம். உண்மையாக இவ்வளவு காலம் கலைக்காத பிரச்சனையை அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கலைச்சினாலும் நாங்கள் அதை வரவேற்றுறாங்க. அதே மாதிரி விகார பிரச்சனை நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே நான் விகார பிரச்சனைக்கு நான் சொன்னேன் அர்ஜுனா உண்ட வீட்டில் உன்னை விகாரியை கட்டி போட்டு சுத்தவரை சிங்கள குடியேறத வைன்னு சொல்லி ஏற்கனவே நான் அர்ஜுனாக்கு சொல்லியிருந்தேன். மீடியா மூலமா நான் சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லல. அப்பா பிள்ளையண்டா பிள்ளைதான், இவர் பிள்ளையண்டா பிள்ளைதான், யார் பிள்ளையண்டாலும் நாங்கள் கலைப்போம். ஆனா இந்த கடத்தொலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அது யாரா இருந்தாலும் நாங்கள் கடைசி மட்டும் விட்டுட்டு போக மாட்டோம். நாங்கள் கடைசி மட்டும் கிழிச்சே ஆகும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். உண்மையின்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். இந்த அரசாங்கம் கட்டாயமா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். முதல் இருந்த அரசாங்கம் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருந்தது. பாராளுமன்றத்தில் வந்து எம்பியா இருந்து பிறகு எம்பி இல்லாதவனுக்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீர்கள். இப்பவும் சில பேருக்கு கொடுத்துருக்கிறீர்கள். இப்பவும் சில பேருக்கு கொடுப்படுது. எம்பி இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அப்ப பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தால் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஆக்களுக்கும் கொடுக்கல. இப்பவே கொடுத்தாலும் என்ன? கட்டாயமா உண்மையின்படி அவங்களோட பாதுகாப்புக்கு அவங்களுக்கு உண்மையின்படி கொடுக்கப்படத்தான் வேணும். தமிழ் மக்களுக்காக தற்போதைய அரசாங்கத்திலே ஒரு பெரிய ஒரு குரலாக ஓங்கிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா ராமனுடைய குரல். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமன் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு குரலாக ஒழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படியான விதத்தில் நேற்றைய நாளிலேயே அர்ஜுனா ராமநாதன் தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி தனக்கு 2 போலீசாருடைய பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி சபாநாயகரிடம் கேட்டிருக்கின்றார். இல்ல அதுதான் நாங்கள் பாராளுமன்ற அது நான் அர்ஜுனான்னு சொல்ல மாட்டேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். பாதுகாப்புக்கு அவருக்கு ஒரு ஆளோ 2 பேரும் பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும் நான் சொல்லியிருக்கிறேன். அது இப்போ இன்றைக்கு வந்து தமிழ் மக்கள் தான் பிரச்சனையை வந்து அர்ஜுனா வந்து இன்றைக்கு போன முறை பாராளுமன்றத்தில் கதை கேட்கல. உண்மையாக அது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் கதைச்சவர் எல்லாம் தான் இருந்தது. அதுக்கு முதலெல்லாம் சில வசனங்கள் உண்மையாக அவர் ஒரு கடைசித்தரமான ஆளாக கூடவே அவர் சில விஷயங்கள் எல்லாம் கதைச்சவர். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மையாக அறிவறுக்கத்தக்கதெல்லாம் கதைச்சவர். நாங்கள் பிழையண்டா பிழை, சரியண்டா சரி. நாங்கள் யாரையும் வந்து தூக்கி கதைக்க போறதும் இல்லை, யாரையும் வந்து தூக்கி பிடிக்க போறதும் இல்லை. இப்ப இன்றைக்கு நான் பிள்ளை என்று சொன்னா பிள்ளைதான். உண்மையா நான் கதைச்சது பிள்ளை என்று சொன்னால் அவற்றை நான் போய் நான் கதைச்சது பிள்ளைதான் என்று நான் மன்னிப்புக்காக தயங்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து எங்கிருந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எங்கிருந்த மக்களின் பிரச்சனை தீரணும், நாங்கள் வரணும். உண்மை என்படி வடக்கு கிழக்கில் உண்மையா அன்றைக்கு அர்ஜுனா சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கில் எவ்வளவு செய்ய இருக்கு. இன்றைக்கு உண்மை என்படி சீமெந்து ஃபேக்டரி நான் இன்றைக்கு நேரத்தில் நாங்கள் கதைக்கிற காலத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் இந்தியருக்குள்ள இன்றைக்குள்ள எல்லாத்தையும் அமையும் கூடாது. சீமெந்து ஃபேக்டரி அமைக்க இல்லை, ரசாயன தொழிற்சாலை இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி உப்பளத்தை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இலங்கையிலேயே பெரிய உப்பளம் 6 உப்பளம். இன்றைக்கு நாங்கள் 1 கிலோ உப்பு பண்றோம் 180 ரூபாய்க்கு கறிக்கு சமைக்கிறதுக்கு சும்மா அள்ளி கொடுத்த உப்பு. ஆனா இன்றைக்கு கடற்கரை ஓரம் இந்த கருவாடு 11 ரூபாய்கள் உப்பு இல்லாமல் பெரிய அவதிப்படுகிறேன். அதுக்கு போமெடுத்து நிரப்பி FI சைன் வேண்டி AD சைன் வேண்டி அதுக்கு கொண்டே கொடுத்தாதான் உப்பு. இன்றைக்கு இந்த மக்கள் இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் இன்றைக்கு ஆணையரையில தேவைக்கு அதிகமான உப்பு கொடுத்து ஏற்றி கொண்டே இருந்தவங்க இன்றைக்கு எங்கிருந்த ஆணையராக மட்டப்படுத்தி கீழே உணர்ந்துட்டு புத்தகத்தை பெருசாக்கி வச்சுக்காங்க. இன்றைக்கு தனியார் மூலமாக நீங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இன்றைக்கு தனியாக யாரும் உழைத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உண்மையாக அந்த கரையோரம் நீங்கள் எங்கேயே எடுத்து போகணும். இன்றைக்கு இங்கே இருந்து காரநகரில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் வடநாட்டு கிழக்கு வரை இப்படியே கரையோரம் போய் கிழக்கோ இந்த கருவாடு 11 நிலைமையை உப்பில்ல கணவரெல்லாம் மீன் எடுக்காமல் இருக்கிறாங்க. உப்பு இல்லாமல் உப்புக்கு போனா போவெடுத்து போன்ற பிசைன் வைக்கணுமா எஃப்ஐ சைன் ஏடி சைன் அனுப்பி அவைக்கு போய் பிறகு அப்ப யோசிப்பா நாங்க சும்மா எடுத்த உப்பப்பா போன் அடிச்சா உப்பு வந்து இறங்குது. அப்படியாக நிலைமை இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் 6 விட்ட பிள்ளை இன்றைக்கு ஆனவரை உப்புறவே உங்களால் பெருமிக்கிறால் போறது. இன்றைக்கு ஆனவரை வந்து அடைச்சி வச்சிருக்கிறீர்கள். அடைச்சி வச்சிருக்கிறார்கள். இல்லாட்டி இஞ்சால் தண்ணி அங்காலவோ அங்கால் தண்ணி இஞ்சால வரும் 4-5 பெரிய போக்கு இருந்தது, மதம் இருந்தது. இந்த ஒரு மதமும் இல்லாமல் நீங்கள் அடைச்சு போட்டு ரோட்டையும் ரயில் தண்டவாளத்தையும் போட்டிருக்கீர்கள். அப்ப இதாலே போல கடல் பாதிக்கப்படுது, கடல் மாசடையுது, டெண்டு தண்ணியும் கலக்காமல். இது எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்கிறாங்க. இவன் கலைக்கிறான். இது எங்க பிரச்சனையே சரியான முறையிலே ஆராய்ஞ்சு அதை போய் யார் கலைக்கிறான்? உண்மையின்படி நீங்கள் இன்றைக்கு நீங்கள் விரும்பினா ஆதியோட போய் இந்த கருவாடு 11 பொம்பளையில கேளுங்கோ, அங்கால போய் எல்லாரும் கேளுங்க. பொம்பளை என்றாலும் சரி ஆம்பளை என்றாலும் சரி உங்களுக்கு உப்பு வடியா கிடைக்குது உண்டு. நேற்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை ஒன்று போகும் கொண்டு தெரியுது. என்ன கேட்கணும் அண்ணா சாயின் அண்ணா அஞ்சு இருக்க உப்புக்கு நாங்கள் கருவாடு மீன் எடுக்கலாம் கிடக்கு, மீன் நாங்கள் வியாபாரம் செய்யலாம் கிடக்குன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு இந்த நிலைமை எங்கட மக்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஆறால ஏற்கனவே இருந்தால் ஒரு முதலமைச்சர் ஒரு கூலர் இன்றைக்கு அவங்களெல்லாம் சரியா இருந்ததா இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தானே எங்களுக்கு வர நிதியை திருப்பி அனுப்புறீர்கள். அது என்ன உண்மையின்படி படிச்சு அதுக்கு தகுந்தவன தகுதியானவன் தான் வேலைக்கு எடுக்கணும். இது சில அரசியல்வாதிகள் இந்த செல்வாக்கிலே ஆக்களை கொண்டே போடுறது, அவங்களுக்கு சில நடைமுறை தெரியாமல் காசை திருப்பி அனுப்புறாங்க. உண்மையின்படி இன்றைக்கு படித்த பிள்ளைகள் ரோடு வழியை தெரியுதுகள். இன்றைக்கு பல்கலைக்கழகம் முடிச்சு இன்றைக்கு 10 பிள்ளைகள் படிச்சு போட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் அன்றைக்கு நான் ஒரு போராட்டத்தில் கை குழந்தையோட 2 போராடுதுகள். ஆனா நீங்கள் அரசியல் செல்வாக்கை வச்சு கொண்டு உங்களது சொந்தம் பந்தம் வேண்டியவனுக்கு வேலையில கொடுத்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு வர காசை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு படித்த பிள்ளைகள் என்ன செய்யுதுகள்? கூலி வேலை செய்யறாங்க. சில பேர் படிச்சு போட்டு பட்டதாரி மாணவர், சில பேர் கூலி வேலை செய்யறாங்க, டயரிங் வேலைக்கு போறாங்க. இன்றைக்கு ஓஎல் படித்தவன் சரியான முறையில் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாமல் எல்லாம் வேலை செய்யறாங்க. அது டிஎஸ் சர்வீஸ் இருந்தாலும் சரி, கச்சேரி இருந்தாலும் சரி, பேங்க் எங்க இருந்தாலும் சரி. ஏற்கனவே 3500 பேருக்கு வேற்றிடம் இருந்தது. இங்க ஆளுநர் குரேன் ஒருவர் இருக்கேக்கல. அப்ப முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இருந்தார். இங்க அந்த 3500 பேருக்கு இந்த வேலை கொடுத்துருக்கலாம் தானே. நீங்கள் வேலை கொடுக்க தவறாட்டி குரேன் அங்கே இருந்த சிங்களவர் இந்த வேலையை கொடுத்தான். இன்றைக்கு போய் எங்க சிங்களவர் இல்லையண்டு, ஆஸ்பத்திரியில இல்லையோ, பேங்க்ல இல்லையோ, கச்சேரியில இல்லையோ, அல்லது பிரதேசங்கள இல்லையோ. அப்ப இது ஆட்டப்பில்ல. அப்ப எல்லாரும் வந்து தமிழரை நாசமாக்கத்தான் வந்து மாறாங்களே தவிர இன்றைக்கு சரியான தகுதியானவன் சரியான ஆக்கள் இல்லை. இப்ப இன்றைக்கு நீலி கண்ணீர் படிக்கிறாங்க, நீலி கண்ணீர் தான் கூட படிக்கிறாங்க. தாங்கள் எல்லாம் பதவியில் இருக்கல கெட்ட வேலைகளை செய்து போட்டு இப்ப பதவியை விட்டு வெளியில வந்த உடனே தாங்கள் நல்ல பிள்ளையா, தாய்க்குலம், அம்மாமார், ஐயாமார், ஆட்டுக்குட்டிமார் ஒரு வசனங்கள். இன்றைக்கு பார்த்து எங்க படிக்கிறான்? பார் கொடுத்தவன், பெட்ரோல் சைட் எடுத்தவன், ஒருத்தருக்கெல்லாம் 17 பெட்ரோல் சைட் இருக்கு. வேற வேற பிராமிகள் பேர்ல வார கொடுத்தவன். இதுக்கு தான் பாராளுமன்றம் போனவங்கள். அவன் சில நேரத்தில் அர்ஜுனா டாக்குதர் வந்து சில நேரத்தில் ஒரு விதமாக கதைச்சாலும், சில நேரத்தில் அடுத்த விதத்தில் வேறு விதமாக கதைச்சாலும், ஆனா இந்த பிகாரியை பற்றி கதைச்சதுங்களுக்கு சரியான மனவருத்தம். இவ்வளவு தமிழனா இருந்து கொண்டு பிகாரியை எடியக்கூடாது, அதுக்கு வேற காணி கொடுக்கணும் அப்படின்னு கதைச்ச சரியான வேதனை. ஆனால் இதுக்கு ஏற்கனவே நான் அவருக்கு பதில் கொடுத்துட்டேன். ஆனா உண்மையின்படி போன பாராளுமன்றத்தில் நல்ல மாதிரி காய்ச்சிருக்கிறார், அதை நான் நிறைவேற்றேன். அதை சில பேர் வந்து வேற விதமாக தங்க மகன் காய்ச்சது, அந்த மகன் நான் சொன்னார் அது வீரத்தமிழனோ தங்கத்தமிழனோ எவரோ தெரியாது, என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனால் எங்களுக்காக காய்ச்சிருக்கிறார், அதுக்கு நான் நிறைவேற்கிறோம். ஆனால் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்காக சில விமர்சனங்கள் நீங்கள் விமர்சிக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களை போல நாங்களும் விமர்சிப்போம். எல்லாரையும் எங்களுக்கு விமர்சிக்க தெரியும். களத்துல இறங்கி களத்துக்கு வா, நீங்க மேலும் வேண்டாம் விமர்சிக்கிறார்கள். நீங்கள் களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்து நீங்களும் வாங்க, நீங்களும் குரலை கொடுக்கும். அதை விட்டு அங்கே இருந்தோண்டு இங்கே இருந்தோண்டு இந்த புடுங்குற கதை புடுக்காத கதையெல்லாம் கேட்கக்கூடாது, விமர்சிக்கிற கதையெல்லாம் கேட்கக்கூடாது. சரிதானே? சரி, ஓகே, நன்றி.